அக்டோபர் மாதத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆச்சரியத்தின் மாதமாக இருக்க போகிறது. God is going to give surprises to many people. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்னோடு கூட கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனம் விலையேற பெற்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. None of my words will be prolonged anymore. ஒரு வார்த்தை தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தையை கொடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பிள்ளைகள் அநேக வாக்குத்தத்த வசனங்களை என்னிடத்தில் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல், நான் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் அவர்கள் பேரில் நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. நான் கொடுத்ததே அது நிச்சயமாய் அந்த டைம்ல நடக்கும். சில வேளைகளில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு இது சொன்னீங்க, இது லேட் ஆகுதே, ஒருவேளை உங்களுடைய சுத்தம் இல்லையோ, ஒருவேளை நீர் மனதை மாற்றிவிட்டீரோ. இல்லை, நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னது தான். அவர் ஒரு முறை சொல்லி மறுமுறை தன் வார்த்தையை திருத்துகிறவர் அல்ல. He is not a God who will look at the situation and change his decision. நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றதை நல்ல ஆணித்தரமாக இதை உங்களுடைய இருதயத்தில் ஒளிவெட்ட செதுக்கோங்க. ஆண்டவர் சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு வார்த்தைகளை கொடுப்பவர் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி சூழ்நிலையவே மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருவேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. தன்னுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் உங்களுக்காக புதிய ஆசீர்வாதங்களை முளைத்தெழும்ப செய்ய என் தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் எதையாவது என் நாமத்தினாலே கேட்டால் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. தமிழிலே தருவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூல எபிரேய பாஷையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 14 வசனம் முடிய இருக்கிற அந்த வாக்குத்த வசனங்களிலே ஆண்டவர் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று எழுதியிருக்கிறாரே. அது செய்வேன் அல்ல, அதை நான் உருவாக்குவேன் என்று அர்த்தம். அதை உருவாக்குவேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர். காலங்கள் மாறும், ஆனால் அவர் கையில் இருக்கிற வாட்ச் இருக்கு பார்த்தீங்களா, மாறவே மாறாது, பர்ஃபெக்டாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? மனிதனுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கடவுளுக்கு ஒரு நேரம் இருக்கிறது தெரியுமா? Man only has BC and AD, but God has eternity tied to his hands. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய அந்த டைமிங்கை பற்றி, அவருடைய வாட்சை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவரை எதையாவது குறைவாய் செய்கிறவரா? அவரை எதையாவது பாதியில செய்கிறவரா? அவரை எதையாவது கொஞ்சம் சோர்ந்து போய் பாதியில விட்டுறவரா? நோ, அவர் God has made everything perfect. Another translation says beautiful in his time. மனுஷனுக்கு தான் டைம் என்னன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா அவனுடைய டைம் எல்லாம் அவர் டைமுக்குள்ள இருக்கு. அதனால தான் இதை நல்லா படித்து உணர்ந்த தேவனுடைய தாசர்கள் தன்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. சங்கீதங்களில் சங்கீதம் 31:15 சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். My time is in your hands, Lord. My time is not in my hands. My time is in your hands. நம்முடைய டைம் அவர் கையில் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வார். ஆண்டவர் முதல் செய்த அற்புதம், அவரிடத்துல வந்து சொல்கிறாங்க, திராட்சரசம் குறையப்பட்டது, இதுக்கு ஏதாவது செய்யுங்கப்பா.
வந்து வேகமாக ஓடி வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேன்றார். அவங்க அம்மாட்ட என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னைக்கு கர்த்தர் சிலருக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ கேட்கறதுனால நான் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது, எனக்கே தெரியும் எப்போ செய்யணும்னு. சத்தமாக சொல்லுங்களேன், ஆமேன். யோவான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன் தாயாகிய மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு எனக்கும் கணக்கு இல்லை, மேலே என் பிதா ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் டைமில் தான் நான் எதையுமே செய்ய முடியும். நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம என்ன தெரியுமா யோசித்துக்குவோம், நம்ம ஒரு வேளை பாவம் செய்கிறதுனால, நம்ம ஒரு வேளை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறதுனால, நம்ம சரியாக ஜெபிக்காதனால, நம்ம சரியாக நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நடக்காதனால இல்லை, அவருடைய டைம் வரும்போது கர்த்தர் செய்வார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் முறுமுறுத்த போது கர்த்தர் மன்னாவை அனுப்பினார். உபாகமம் 2ஆம் அதிகாரம், டியூட்ரானமி chapter 2 verses 1 to 3. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். வடக்கு போனோம். நீங்க தெற்குல, கிழக்குல, மேற்கு பக்கமா நீங்க போயிட்டு இருக்கிறீங்கப்பா. நீங்க கிழக்கு பக்கமா போய் சேயீர் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. எகிப்திலிருந்து இப்படி போக வேண்டியவங்க இப்படி போய் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த வனாந்திரத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலை நாட்டை, இந்த சீன் வனாந்திரத்தை நீங்கள் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தது போதும், இப்போ வடக்க நோக்கி போங்க, உங்களுக்கு ஆசீர்வாதிக்கப்பட்ட அந்த கானான் மேலே இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம். 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். 10 கன்னிகைகளில் 5 பேர் தங்கள் நேரத்தை புரிந்தவர்களாக, காலத்தை அறிந்தவர்களாக, புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். மணவாளன் வரும்போது தங்கள் நேரத்தை புத்தியாய் பயன்படுத்தி கொண்டவர்கள் கையில் எண்ணெய் இருந்தது, விளக்கில் வெளிச்சம் இருந்தது. ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, ஒபாமாவுக்கும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய ஆட்களுக்கும், ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கும் ஒரே டைம் தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம சாதிக்கிறதுக்கும், நம்ம தூங்கிறதுக்கும், நம்ம செயல்படுறதுக்கும், காலத்தை வீணடிக்கிறதுக்கும் ஒரே டைம் தான், சேம் டைம் பீஸ் தான். ஆனால் சிலர் சாதிக்கிறார்கள், சிலர் சோதிக்கிறார்கள். அவர் வரும்போது டைமை சரியாக பயன்படுத்தாதவங்கள ஆண்டவர் சொல்ல, டாட்டா பபாய். நீங்கள் போய் கதவை தட்டி, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வந்தோம் இப்போதான், ஐயோ சர்ச்சை அதுக்குள்ளே மூடிடாதீங்க. வந்து புத்தி இல்லாத கன்னிகைகள் தட்டுறாங்க, லார்ட் லார்ட் லார்ட். காட் சேஸ், நோ, ஐ டோன்ட் நோ யூ. அவருடைய டைமில் செயல்படுறவங்க தான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. டிலே இஸ் டிஸ்ட்ரக்டிவ். ஒரு சாப்பாடை பதிவு வச்சுருக்கிறோம், பதார்த்தத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது கரெக்டான டைமில் சாப்பிட்லன்னா அது எவ்வளோ நீங்கள் சூப்பராக சமைச்சிருந்தாலும் அது கெட்டு போயிடும். ஆண்டவர் நமக்காக வச்சுருக்கிற ஆசீர்வாதம் அப்படி தான். அந்தந்த டைமில் அதை சோர்ந்தரிச்சோன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்தந்த டைமில் அதை சோர்ந்தரிக்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் அந்த டைமிங்கை பார்ப்பார். நான் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். சில நேரத்தில் நம்ம டைம் டிலே பண்ணும் போது ஆண்டவர் நம்ம ஃபெயில் ஆகணும்னு எதிர்பார்ப்பார் நினைக்கிறீங்களா? ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் வெரி ப்ராஃபட்டிக். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். லோத்து, ஆண்டவர் சொன்னார், லோத்து, சோதம் கொமோரா அழிக்கப்பட போகிறது, நீ ஒன்று செய், உன் பிள்ளைகளை கூப்பிட்டு, உன் மனைவியை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிப்போன்னு சொல்லி சொன்னார்.
லோத்து தாமதித்து கொண்டிருந்தான். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் தேவதூதர்களை அனுப்பினார். இன்றைக்கும் கர்த்தர் அப்படிதான் செய்ய போறார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ தேவதூதர்களை அனுப்பி துரிதப்படுத்த போகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்டிருக்கிற சில திட்டங்கள் நிறைவேறாமல் தாமதித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த மாதம் சில தேவதூதர்களை அனுப்பி உங்கள் கையை பிடித்து அவர்கள் உங்களை இழுத்து கொண்டு போக போகிறார்கள். ஏன் தாமதம் வருகிறது? சில காரியங்களை சொல்கிறேன், அதை சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், முதலாவதாக நாம் சரியான டெசிஷன் எடுக்கலைன்னா தாமதம் வரும். இன்டெசிஷன். இப்போ தான் இறங்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குதே. ஆமாம், இப்போ இறங்கணும். Now is the time. இதுதான் செயல்படுறதுக்கான நேரம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதில் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவர் எங்கே வைக்கிறாரோ அந்த இடத்துல முழு மூச்சா ஊழியத்தை செய்யணும். அவர் சொல்கிற வேலையை செய்யணும். சும்மா எனக்கு ஒரு டைம் வரும், என் டைம் வரும்போது உன் டைம் வரவே வராது. இன்றைக்கி கொடுத்த டைமை ஒழுங்காக வேலை செஞ்சினா தான். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, இந்த டைமில் இப்போது ஒழுங்காக இல்லைன்னா நாளைக்கு வராது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு டைம் வரும், அப்போ பாரு. மாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது. இப்போ பயன்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு தாளந்து வரங்களை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2, தவறாய் நாவை பயன்படுத்துகிறது. அதனாலேயே சிலருடைய வாழ்க்கையில் டைமிங்கே போயிடுது. சிலருக்கு துரோகி, எதிராளி, சத்துரு, சிநேகிதரும் இல்லை, குடும்பமும் இல்லை, அவங்களே தான். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படியே நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வனாந்திரத்தில் சோர்ந்து போய் சொன்னாங்க, எங்களை இந்த வனாந்திரத்தில் சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர், ஐயோ நாங்கள் இந்த வனாந்திரத்தில் செத்து விழப்போகிறோம். சொன்னபடியே நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் டிலேக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கிடைக்காது. என்ன ஆனாலும் சரி, கிடைக்காது நடக்காதுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருங்க, கிடைக்கும். நம்பணும். 2 பேர் நம்பினாங்க. ஏனாக்கின் புத்திரரை பார்க்கவல்ல பெரிய பெரிய ஜமீன்தார்களையும் பெரிய பெரிய மார்வாடிகளையும் பெரிய பெரிய பண முதலைகளையும் பார்க்கவில்லை. இயேசுவை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் முடியாதவைகளை முடிய பண்ணுறவர். சொல்லுங்கள் ஆமேன். 3வது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் தாமதிப்பது க்ளோஸ்ட் கேட், மூடப்பட்ட கதவுகள். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உனக்கு முன்னாடி யாரும் எந்த கதவையும் பூட்டி வைக்க முடியாது. நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து போட்டுக்கிறேன். டோர் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி டிலே பண்ணாத, நீ இப்போ அது திறக்கும். எத்தனை பேர் ஆட்டோமேட்டிக் டோர் பக்கத்தில் போயிருக்கிறீங்க? ஆட்டோமேட்டிக் கிளாஸ் டோர் பார்த்துருக்கிறீங்களா? ஏர்போர்ட்டில் இருக்கும், மாலில் இருக்கும். அந்த டோர் பக்கத்தில் போனீங்கன்னா தன்னால் திறந்துடும். மூடி இருக்க மாதிரி தான் இருக்கும். மூடி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஓரமாக நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா திறக்கவே திறக்காது. பக்கத்தில் போங்க, தன்னால் திறக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாக சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டி வைக்கிறவர். அவர் சொல்றார், எரிகோ மூடி இருக்குன்னு சொல்லி நீ ஓரமாக நின்றுக்கிட்டே இருக்காத, நீ போய் சுற்றி நட, நீ துதிக்க, உன் வேலையை செய். நீ துதிப்பா, அந்த அலங்கம் இடிந்து விடும். எவ்வளோ பெரிய ஆக்ஸ் ஆஃப் பிளேடு வேணும், எவ்வளோ பெரிய கடப்பாறை வேணும், நீ பிளான் பண்ணாத. நீ உன் வேலையை செய், நீ துதி. உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீ ஆண்டவரை துதி. அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பா. 4வதாக கர்சஸ். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை தடுக்கிறது சாபம். பாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார்.
உன் தேவனாய், எத்தனை தடவை சொல்றார் பாருங்க, ஒரே வசனத்துல 3 தடவை உன் தேவனாய் கர்த்தர், உன் தேவனாய் கர்த்தர், உன் தேவனாய் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க என் தேவனாய் கர்த்தர். அவர் என்ன செய்வாரு? அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Your curse will become a blessing. Number 5, fear of failure can delay your blessing. உங்களுடைய பயம், தோத்து போயிருவனோன்ற பயம், அக்டோபரில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மலர பண்ண போகிறார். உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்ய போகிறார். எனக்கு நல்லா தெரியும், இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் எசேக்கியேல் 12:28 நமக்கு சொன்ன வார்த்தையின்படி இனி ஒரு வார்த்தையும் தாமதிப்பதில்லை. None of my words will be delayed any further. அன்பானவர்களே, நமது ரூஹா ஊழியங்களின் அலுவலக முகவரி மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் அனுப்பும் கடிதங்கள், செக், டிடி மற்றும் எம்ஓக்களை நமது புதிய முகவரிக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதிய முகவரி: ரூஹா ஊழியங்கள், எண் 82, 2வது தளம், குட் ஷெப்பர்ட் ஸ்கொயர், கோடம்பாக்கம் ஹைரோடு, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் அருகில், சென்னை 34. தொலைபேசி எண்கள் 9884710777, 9884901777. நீங்கள் செலுத்த வேண்டிய எங்கள் வங்கியின் விவரம்: ரூஹா மினிஸ்ட்ரீஸ், பேங்க் நேம் IDBI பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6301040000222482, பிரான்ச் அசோக் நகர், IFSC கோட் IBKL 000630. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.